ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பச்சை பயிறு சுரைக்காய் குழம்பு. பச்சை பயிரெலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஜாஸ்தி சேர்த்துக்கிறதே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு கொடுத்தாச்சு அப்படின்னா குழந்தைங்களும் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 மூடிக்கும் கம்மியான அளவு தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்ததை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் வந்துட்டு நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடவே 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா நான் வந்துட்டு சொரக்காயை இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொரக்காயும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சொரக்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தூள் வந்துட்டு நான் பூண்டு புளிக்குழம்பு வைக்கிறப்ப அரைச்சிருப்பேன். அந்த தூள் தான் வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது போட்டாச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வரும் நமக்கு. இப்போ அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நான் வந்துட்டு பாசிப்பருப்பை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. இதை வந்துட்டு இந்த காயோடு சேர்த்து அந்த பாசிப்பருப்போட தண்ணியையும் இதிலையே சேர்த்து நம்ம வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் சேர்த்து நீங்கள் வந்துட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்துட்டு குழம்பு வந்துட்டு இறக்கிடலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. நான் அந்த தேங்காய் அலசின தண்ணி, கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்துட்டு இதை வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு பெருங்காயத்தூள் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. கடைசியாக சேர்த்தாச்சு அப்படின்னா அந்த பெருங்காயத்தூளோட வாசம் வந்துட்டு நமக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா காயும் வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பும் ஆல்ரெடி 3/4 வேக்காடு வேக வச்சுருந்தேன். இப்போ இதிலையே வெந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா வெந்து ரெண்டும் ஒன்றா செட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புளி தண்ணி சேர்க்கும் போதே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் பருப்பு குழம்பு வந்துட்டு நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த வாசத்துக்காக நான் 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.